சீக்கிரம். நாம பகல்ல எல்லாம் வெளில போக கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. நீ இதனடா வெளியே போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரலான்னு சொன்ன. நீயும் சரின்னு தான் சொன்ன. சொல்லலனா அழ ஆரம்பிச்சிருவிய. நீ சொன்னாதானடா எனக்கு தெரியும். நீ இன்னும் வளரவே இல்ல. வா, இங்க ஒண்ணும் இல்ல. மக்களோட ஒண்ணா நம்மளால இருக்கவே முடியாது போல. அப்புறம் எப்படிதான் நம்ம சாப்பிடுறது? யாருக்கெல்லாம் கேண்டி ஃப்ரூட் வேணும்? ஸ்டிக்ல இருக்கிற கேண்டீஸ், கம்மி விலையில உங்களுக்கு ஸ்வீட்டான கேண்டீஸ். இன்னைக்கு மட்டும் தான் இது சீப்பான விலையில கிடைக்குது. கேண்டி ஃப்ரூட்ஸ், கேண்டி ஃப்ரூட்ஸ். ஹே, உங்களுக்கு எத்தனை வேணும் சார்? வாயை திறந்து பேசுங்க சார். டப்ளு, டப்ளு. உங்களுக்கு ஒன்று மட்டும் போதுமா? வாவ், சூப்பரா இருக்கே. என்னது அது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஹண்டர் பேக். ஏய், வா வா வா, வந்து கிட்ட வந்து பாரு. நான் தான் சொன்னேன்ல, உனக்கு ஒன்னு ஃப்ரீயா கொடுக்கறேன்னு. எனக்கு அது வேணும். சொன்னா கேளு. அது ஹண்டர் பேக். நீ என்ன உளறிட்டு இருக்க? அந்த ஹெல்மெட் பண்ண எனக்கு முடியே இருக்காது. என்னைய பத்தி நீ என்னடா சொன்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கிண்டல் பண்ணுவ? என் மட்டைய பத்தியாடா பேசுனீங்க நீங்க? ஹேய், அவனை பாத்தியா? அப்படியே லோகர்விக் மாதிரியே இருக்கான். அவனே தான்டா. ஓடாதீங்கடா. எங்க ஓடுறாலும் பிடிப்படா. அங்கேயே நில்லுங்கடா. நில்லுங்கடா. என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. டேய் அண்ணா, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். சரி வாடா, இந்த பக்கம் ஓடலாம். ஒழுங்கா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்கடா. இதுக்கு மேல ஓடுறதுக்கு உங்களுக்கு இங்க இடமே இல்லடா. போச்சு, நம்ம கதை முடிச்சுடா. தள்ளி போயிடு, இல்லடா நான் உன்னை சுட்டு போடுவேன். வேணா என்கிட்ட ஒன்று போயிட்டாங்க. ஷெர்லின், உனக்கு ரொம்ப நன்றி. அங்க பாத்தியா, 20 செகண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ள ஹண்டர் விக்காம தூக்கி அடிச்சிட்டான். செமையா இருந்துச்சுல. நமக்கு மட்டும் ஷெர்லின் அதெல்லாம் கத்து கொடுத்துட்டான்னா அந்த லோகர்விக் திரும்ப வந்து நம்ம கிட்ட தொல்லையே பண்ண மாட்டோம். சரியா சொல்றா தம்பி. நான் உங்க 2 பேரையும் என் சிஷியனா ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் உங்களுக்கு கேண்டி ஃப்ரூட் பிடிக்குங்கிறதுக்காக இல்ல. உங்க 2 பேருக்குமே அந்த திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான். ஆமா, சரியா சொன்னேன். நானும் எங்க அண்ணனும் குங்ஃபு மாஸ்டர் ஆகிறதுக்கு எல்லா திறமையும் இருக்கு. ஆமா, அத சொல்ல வரல. நான் உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு திறமை மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லி தரதும் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். நிஜமாவா? தேங்க்யூ மாஸ்டர். இங்க பாத்தியா, ஜிம்முக்கு போவோமே என் கையில எவ்வளவு பெரிய ஆம்ஸ்னு. சரி, இங்க வா. எஸ் சார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க ஒன்னும் பண்ண முடியாது. வாங்க, பேசிக் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். என்ன வெயிட்டா இருந்தாலும் அதை சரியா தூக்கிட்டு நிக்கிறது தான் முதல் ஸ்டெப். கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நேரம் இல்ல, வளையாம இல்ல. இதுக்கு ரொம்ப பொறுமையும் திறமையும் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல என்னால முடியாது. பேசிக் பிராக்டிஸ்லயே ஒன்னும் விளங்கல.
ம். ஆ. அங்க பாத்தியா எப்படி அடிச்சேன்னு? ஏய் டப்ளு, என்னாச்சுடா உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையே. பெரிய பெரிய மாஸ்டர்லாம் இப்படிதான் கும்ஃபு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? அப்ப வாட சண்டை போடலாம். முதல்ல அமைதியா இருந்து சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, நானும் ட்ரை பண்றேன். ரெடி? ஹேய் தம்பி, எனக்கு என்னவோ சத்தம் கேக்குதுடா. சரியா சொன்னடா அண்ணா. கேட்டுடுச்சு. டே அண்ணா. ஹேய் என்னடா தப்பிச்சு ஓடிலாம் நினைச்சீங்களா? லோகர்விக், நாங்க ஒண்ணும் ஓடல, புரியுதோ? டே அண்ணா, நீ முதல்ல போடா. சரி, நாங்க ட்ரைனிங் பண்ணதுக்கான பலனை இப்ப பார்க்க போறேன். அண்ணா. டே அண்ணா, நான் வந்துட்டேன். இனி உங்களால தோக்கடிக்க முடியாதுடா. சொன்னா கேளு. ஹேய் வா, உன் கையில இருக்கிற வெப்பன் ரொம்ப அழகா இருக்கேடா வேக். ஓ நிஜமாவா சொல்ற நீ? இது 16வது செஞ்சுரியில ஒரு மாஸ்டர் கண்டுபிடிச்சதுடா. அவர் இந்த உலகத்திலேயே பெரிய சண்டைக்காரர், நிறைய வித்த தெரிஞ்சவர். சூப்பர்ல. ஏய், என்ன ஏமாத்திட்டு ஓடுறியா நீ? ஓடாதடா, நில்றா. இதோ வந்துட்ட, இருறா. இந்த ட்ரைனிங் தானடா நான் எடுத்தேன். இப்ப பாருடா. அண்ணா. இருடா நீ இப்படியே போஸ் கொடுத்து நின்னா பயந்துருவனாடா. இதோ வந்துட்டா. அண்ணா ஆபத்துல இருக்கானா, என்ன பண்றது? லோகர்விக், தெரியாம அடிச்சிட்டேன். ஹேய் தம்பி, நிஜமாவே நீ நல்ல வேலை பண்ணடா. என்னோட கதையே முடிஞ்சது நினைச்சேன். ஆமா, நான் பயந்துட்டு. ஏய், உங்க ரெண்டு பேரும் இதாடா, இதோட வாங்கிக்கங்கடா. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு நீ என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். மாஸ்டர், மறுபடியும் இங்கடா. ஆமா, நானே தான். வேணாம், என்ன விட்டுட்டு நான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை ஒண்ணும் பண்ணலையே, என்ன விட்டுடு. மாஸ்டர். நீங்க வேலைக்காக மாட்டீங்க, போய் ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மாஸ்டர். அட என்னப்பா போட்டுருக்கீங்க? அங்க என்ன நடக்குது? தள்ளி போங்க, மறைக்காதீங்க. தள்ளி போங்கடா. ஏய், என்னைய கொஞ்சம் அவரு. பார்க்க விடுறீங்களா நான் நீங்க? பார்க்கறேன். அதுல அவரு. என்னடா போட்டிருக்கு? இங்க என்ன நடக்க போகுதுன்னா, அடே, என்ன பார்க்க விடுறீங்களாடா?
வாஹா, வாரியரோட சிலை வர போகுதா? எனக்கு அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பார்க்கணும்னு மட்டுமா ஆசை? அதை சுற்ற வேண்டியதுதான். அதுல ஒரு சிலை கிடைச்சதுன்னா கூட நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். சரி, இன்னைக்கு நைட்டு வேலையை காட்டுருவோம். சரி. என்ன அவன் பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்கான்? அப்ப இனிமே நீயும் நானும் தான் இதுக்கு பாதுகாப்பா இருக்கணும். புரிஞ்சிருச்சு. இங்க கண்டிப்பா யாராவது வருவாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கலாம். நாம 2 பேரும் சேர்ந்தா நல்ல வேலை பார்க்கலாம். அப்படி சொல்லு. சரியா சொல்லிருக்க நீ. இந்த நகரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, சரியா? புரிஞ்சுது. இது நம்மளோட சர்க்கஸ்ங்கறனால நாம தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நம்மளோட முழு பவரை காட்டணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய், யாரது? வேற யாரு? நாங்கதான். பப்ளு, டப்ளு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்க ஏதோ டெரகோட்டா வாரியர் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதான் அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வாய்ப்பே இல்ல. நாளைக்கு அதை ஷோக்கு வைக்கும் போது வந்தா போதும். இப்ப வீட்டுக்கு போங்க. சரி, கிளம்புறோம். ஓகே, கிளம்புங்க. இவங்க தான் பிரச்சனை பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சே. எனக்கு இவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நாங்களும் உங்களுக்கு பாதுகாப்புல ஹெல்ப் பண்றோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒழுங்கா போயிருங்க. போறீங்களா இல்லையா? திரும்பி வந்துடாதீங்க. ஹலோ வாரியர், இதோ இப்ப வந்துட்டு. ஷெல்டன், எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது. நீ ஜாக்கிரதையாயிரு. யாரோ இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? என்ன நடந்தாலும் சரி, இந்த வாரியருக்கு எதுவும் ஆகாம நம்ம பாதுகாக்கணும். சரி, அப்படியே பண்ணிடலாம். இல்லங்க, மறுபடியும் நீங்களா? எதுக்காக இப்ப திரும்ப வந்திருக்கீங்க? என்னதான் உங்க பிரச்சனை? வராதீங்க, நில்லுங்க. ஏய், எங்க ஓடுற? நில்லு. ஒழுங்கா நிக்கிறீங்களா இல்லையா? அங்கதான் வராங்க. பிடி. இத பிடிக்கிறேன். நல்லா மாட்டீங்க. இப்ப நீ வாங்க போற அடிய உன் வாழ்க்கையில மறக்கவே மாட்ட. பஞ்சராக்கி விட்டானே, எதுக்குடா இப்படி பண்ண? பப்ளோ, டப்ளோ, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இப்ப இதுவா ரொம்ப முக்கியம்? ஹண்டர் விக் அந்த வாரியரை திருட தான் வந்திருக்கான். என்ன சொன்ன? அப்ப நீதான் உண்மையான திருடனா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஹண்டர் விக் அடி வாங்குறதுக்கு தயாராயிரு. ஓ, இதுதான் அந்த வாரியர் சிலையா? எதுக்காக அவர் இப்படியே நிக்கிறாரு? இது வெறும் மண்ணுல செஞ்ச சிலை தான்டா. வா, நாம இந்த சிலைய பாப்போம். போதும், இந்த முதல்ல வாயன. நீ எங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாத. அப்படியா? அப்ப ஏன் வேலையை காட்டுறேன். இது என்னோட புது சீக்ரெட் வெப்பன். இது உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணுதுடா. இவன் ஏதோ கேவலமான ஒரு ட்ரிக் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளவு அடிச்சுக்கிறடா? உங்களுக்கு இது தேவைதான்டா. என்னாச்சு டப்ளு? வடா, ஹண்டர் விக் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். வா, இந்த சிலையை நாம பாதுகாத்தாகணும்டா. சரி, சீக்கிரம், கண்ணு எரியுது. வா, இதை எடுத்துட்டு போலாம். அண்ணா, என் கண்ணு எரியுது. எதையும் பார்க்க முடியல.
அண்ணா இங்க ஏதோ வண்டி இருக்கிற மாதிரி இருக்கு. சரிடா தம்பி, ஓகே. இதுக்கு மேல நீ இத கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. பாத்துடா, எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. எதுக்காக லாகர்விக் இப்படி எல்லாம் பண்றோம்? மத்தவங்கள அள வைக்கிற வெப்பன் எல்லாம் இதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் என்கிட்ட கண்டிப்பா செமத்தியா வாங்குவான். எடுத்துட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்டா. டெரிக்கா டச் ஆச்சுவோட நான் இப்போ கிளம்புறேன். உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. ஓகே, டாடா. நான் பணக்காரனாக போறேன். என்னது இது? நிஜமாவா சொல்ற? அவன் சிலைய திருடிட்டு போயிட்டானா? ஆ, நினைச்சேன். நீங்க 2 பேரும் எதை தான் உருப்படியா பண்ணிருக்கீங்க. அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் வண்டியிலே எடுத்துட்டு போய் வச்சிருக்கீங்க. அப்படியே எடுத்துட்டு போய் அவனுக்கு வித்து காசா கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே. எங்களை மன்னிச்சுடு லூயி, நாங்க வேணும்னே பண்ணல. இல்ல கவலைப்படாத லூயி, நாங்களே அதை திரும்ப எடுத்துட்டு வந்து தரோம். ஆ, அந்த டெரகோட்டா வாரியரோட நீங்க மட்டும் திரும்ப வரல, உங்களை இந்த இடத்துக்குள்ளேயே நான் சேர்த்தவே மாட்டேன். புரியுதா? உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. புரிஞ்சுது, எப்பவே கிளம்புறோம். சீக்கிரம்டா டபுள், நம்ம அந்த சிலையை போய் எடுத்து ஓகே. வரலாம். முடிஞ்சுதுடா. நான் இப்போ பெரிய பணக்காரனாக போறேன். ஹண்டர் விக்கி, இந்த தடவை தாண்டா நீ ரொம்ப உருப்படியான வேலை பண்ணிருக்கு. சரி, நாம போய் குளிச்சுட்டு வருவோம். அவன் இங்க இல்ல, உள்ள வாடா. டேய் அண்ணா, அது அங்க இருக்கு. இதோ வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கு? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். சிலைக்கிட்ட இல்லாமடா பேசுவாங்க. பத்திரம்டா, இது ரொம்ப விலை உயர்ந்தது. ஓகே, புரிஞ்சுது. டேய் தம்பி, அவன் இந்த சைடு தானே வரான். வாடா, திரும்ப உள்ள போயிடலாம். யா. ஆ. ஏய், டபுளு, அங்க பாரு. யா, இப்போதாண்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நாம போய் அந்த சிலையை பார்த்துட்டு வருவோம். இது இது கொஞ்சம் கூட சரியில்லடா. அவன் உள்ள வந்துகிட்டு இருக்கான். என்ன பண்ண போறோம்? ஓ ஏ, ஹாய். நீ இங்கே தான் இருக்கியா? என்னைய மிஸ் பண்ணியா நீ? நீ தான் என்னைய பணக்காரனாக்க போறன்னு உனக்கு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தலையாட்ட மாதிரி இருக்கு. நான் டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் அண்ணா, அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இங்க என்னடா நடக்குது? என்னடா தலை ஆடுது? ஆமா, என்ன பண்றது? முதல்ல அந்த தலை எங்க போயிடா, போடா. நாம டயர்டா இருக்குமா இல்ல பைத்தியம் பிடிச்சிடுச்சா? வாரியரோட தலை கரடி மாதிரி இருக்கு. முதல்ல போய் கண்ணை செக் பண்ணுடா. என்னடா இது இப்ப நார்மலா தெரியுது? கொஞ்சம் முன்னாடி அந்த கரடி மூஞ்சி தெரிஞ்சு. சரி, இப்ப எப்படி தெரியுது? இல்ல இல்ல, நான் டயர்டா இருக்கணும், அதான் இப்படி எல்லாம் தெரியுது. சரி, அப்படின்னா நான் இப்போ என்ன பண்றது? சரி, நாம முதல்ல போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். இப்போ எதையோ பார்த்து என்னத்த பாத்தியோ, போடா. ஹே, நாங்க இங்கதான் இருக்கோம், சீக்கிரமா வாங்க. சரி, நீங்க 2 பேரும் இதை செஞ்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல வேலை பண்ணிருக்கீங்க ஜென்டில்மேன். என்னது இது? சிலை ஏன் உடைஞ்சிருக்கு? எப்படி உடைஞ்சது? என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்து நான் ஒரு நிமிஷம். அது என்னாச்சுன்னா, சூப்பரா இருக்கு இந்த சிலை. அற்புதமா இருக்கு. ரொம்ப நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா சொன்ன. చూసారా ఈ విగ్రహం చాలా విచిత్రంగా ఉంది. இருக்கு.